எங்களுக்கு 33 கொடுக்கா அருகதான் 37 இருக்கியா ஏன் வைக்காது யாரு சொன்னா இப்ப 37 அறுக்க வந்துட்டா 2000 புளிச்சு போயிட்டு கூட குடிக்க நீங்க இதுதான் தெரியுது எனக்கு தெரிஞ்சுது அது கூட சேர்த்து தனியா வச்சுருக்க ஒட்டு முடியாது அது லேசா ஒரு கூட்டு மூட்டி இருந்தா அந்த ஒரு 50,000 கொடுப்போம் அது ரேஸ் காலையா? ஆமா ரேஸ் காலை ரேஸ்க்கு ஓடிக்கிட்டு இருக்கு ஓடல ரெடி ஆகிட்டு இருக்கு நம்ம தான் பழக்கணுமா? ஆமாம் நம்ம சரி சொல்லு என்ன பல் கடை முளைப்பு சரி சரி நாட்டுக்காலையா? நாட்டுக்காலை எவ்வளோக்கு முடிஞ்சீங்கன்னா 40 ரூபா 40,000 கொடுத்துருக்கு. ஆமாம் சரி எவ்வளோ சொன்னீங்க? 45 வேணும் பல்லு பல் கடை முளைப்பு கடை முளைப்பு அப்போதான் நல்லா ஓடும் அப்படிமா நல்லா ஓடும் நாட்டு மாடு அப்படின்னா கொஞ்சம் எடுத்து ஏறி ஓடும் இப்போ உழவுக்கு மட்டும் வதக்கி வச்சுருந்துருக்காங்க விரட்டு போகணும் ஜோடி இருக்காண்ணா? ஜோடி இல்லை தான் வேணும் இது மாதிரி காலை வேணா அவங்ககிட்ட வாங்கி ரேஸ் காலை. ஆமாம் ஃபோன் நம்பர் 97 88 49 31 இது என்ன காலைண்ணா? வடக்கு காலை. வடக்கு காலை. ஆமா இது என்னண்ணா வண்டி மாடா? ஆமா வண்டி மாடு. வண்டி மாடு ஒரு காலை வச்சிருக்கீங்களா? எவ்வளோண்ணா சொல்றீங்க? 50,000 எவ்வளோ வந்தா கொடுப்பீங்க? 45 வந்தா கொடுப்பீங்க. 45,000 நீங்க வியாபாரி? எங்கேருந்து கொண்டு வந்தீங்க? மணப்பாட்டில். ஒரு ஃபோன் நம்பர் சொல்லுங்க. 90 95 24 72 14. இந்த மாதிரி வண்டி மாடு காலை வேணா அவன்கிட்ட வாங்கிடலாம். வேற வச்சிருக்கீங்களாண்ணா? சரி சரி வந்தா வாங்கிடலாம். இல்லை ஒரே வருஷம் நீங்கள் உங்கள் துப்பல் அவருக்கு தாய் மாமா வேற என்ன போன வாரம் மாடு யாரும் வேண்டாம் வேண்டாம் என்ன கண்டுண்ணா? கண்ணாரம் கண்டு வளர்ந்தா நல்லா வண்டி மாட்டுக்கு ஆகுமா? சரி சரி உழவுக்கும் பயன்படுத்திக்கலாம். பல்லு போட எவ்வளோ நாள் ஆகும்? 2 வருஷம் ஆகும். ஜோடி எவ்வளோன்னு சொல்றீங்க? 50,000 எவ்வளோ வந்தா கொடுப்பீங்கன்னா? ஒரு 40,000 கொடுத்துக்கலாம். 40,000 ஒரு ஃபோன் நம்பர் சொல்லுங்க. ஃபோன் நம்பர் 95 43 43 35 89. இந்த மாதிரி காங்கேயம் கண்டு வேணா அவங்ககிட்ட வாங்கிடலாம். அதே
இது என்ன காலைண்ணா? அது கண்ணாரம் கண்ணாபுரம். அது வண்டி மாடா ஏர் மாடா? வண்டி மாடு. வண்டி மாடு. ஒரு காலை. பல்லு எத்தனை? ரெண்டு பல்லு. ரெண்டு பல்லு. அது இன்னும் வளரும் அப்படி என்ன? மாடு உண்டாகும். சரி. அது எவ்வளோ சொல்றீங்கண்ணா? அது 40 ரூபா. 40,000. எவ்வளோ வந்தால் கொடுப்பீங்கண்ணா? ஒரு 38 கொடுத்துருவேன். 38,000. 38,000 வந்தால் கொடுத்துருவீங்க. இந்த காலை வேணாலும் உங்ககிட்ட வாங்கிக்கலாம். சரி. எங்க உன் மைனங்க எத்தனை ఉంటుంది மகாலிங்க எத்தனை ఉంటుంది எத்தனை ఉంటుంది தம்பி ஏத்துப்பா கோட்டம் என்ன இது என்ன கண்டுண்ணா? ரேஸ் மாட்டு கண்டு. ரேஸ் மாடு கண்டு. நாட்டு கண்டாண்ணா? நாட்டு கண்டு. நீங்க வியாபாரியாண்ணா? வியாபாரி தான். எங்கேருந்து கொண்டு வந்தீங்கண்ணா? தூத்துக்குடி 3ஆம் மைல். 3ஆம் மைல். இந்த கண்டு ரேஸுக்கு பழக்கணும் அப்படின்னா அந்த அமைப்பு இருக்கு. அமைப்பு இருக்கு. அதுதான் என்கிட்ட 6 ஜோடி மாடு கிடக்கு ரேஸ் மாடு. அப்படியா? எவ்வளோ சொல்றீங்க ஜோடி? 39 சொல்றேன். 39,000. எவ்வளோ வந்தா கொடுப்பீங்கண்ணா? 35க்கு மேலே வந்தா கொடுப்பேன். 35க்கு மேலே வந்தா வாங்கி. ஃபோன் நம்பர் சொல்லுங்க. 95 85 31 82 32. இந்த மாதிரி ரேஸ் கண்டு வேணா உங்கள்கிட்ட வாங்கி எப்போ வேணாலும் 3ஆம் மைலுக்கு வரலாம் வாங்கிக்கலாம். வேற வச்சிருக்கீங்களா? கிடைக்கும். ரேஸ் பிரியரா நீங்க? ஆமாம். அதனால ரேஸ் கண்டுன்னா பார்த்து வாங்கி. ரேஸ் கண்டும் கிடக்கு ரேஸ் மாடும் கிடக்கு. சரி சரி. நீங்களே பழகிடுவீங்களா? நான் தான் பத்துவேன். அடி நான் பத்துவேன், அவன் 15. சரி. ரேஸ் போட்டிக்கெல்லாம் போவீங்களாண்ணா? போட்டிக்கு போய்கிட்டு இருக்கல. அப்படியா? சரி சரி. ஈஸியை பார்த்தாலே தெரியுது. என்ன காலைண்ணா? நாட்டு காலை. அது கண்ணாவரம் காலை. கண்ணாபுரம் காலை. பல்லு வச்சுன்னா நவாலி. உழவு மாடா வண்டி மாடா? வண்டி மாடு. வண்டி மாடு. எவ்வளோ சொல்லுவாங்கண்ணா ஜோடி? 1,00,000 சொல்லி 90,000 கொடுக்குறாரு. நீங்க எவ்வளோ கேட்டீங்க? 70,000. இன்னைக்கு மதிப்பு அவ்வளோதானா? நிற்கிது என்ன நேரம் போக போக தெரியுமா? அது அப்புறம் தான் பார்க்கணும். சரி. இந்த காலை எவ்வளோ சொல்றீங்கண்ணா? ஒரு மாடு ஒன்று 37 ரூபா. 37,000. அதெல்லாம் அவ்வளோதான் இருக்கா? என்ன எங்கேருந்து கொண்டு வந்தியா? ஏன்னா இது நம்ம சிவபெரி மாடுண்ணே. சிவபெரி. ஆமாம். சரி சரி.
எதுக்கு பயன்படுத்துவாங்கண்ணா? இது மாடு நம்ம உழவுக்கு போவோம். உழவுக்கு போகும். ஆமாம், ரேஸ் மாட்டுக்கு போய் பயன்படுத்தலாம். நாட்டு மாடு. ஆமாம், நாட்டு உழவுக்கு புழங்கி வச்சுக்கிங்க. ஆமாம். ஜோடி எவ்வளோன்னு சொல்றீங்க? ஏன்னா ஜோடி 65 ரூபா சொல்லுவோம். 65,000. எவ்வளோ வந்தால் கொடுப்பீங்கண்ணா? வந்தால் ஒரு 60 ரூபா வந்தால் கொடுத்துடலாம். 60,000. ஆமாம். நீங்கள் வியாபாரியா? வியாபாரிண்ணே. உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். 90 47 23 40 95. இந்த மாதிரி வண்டி மாடு வேணா அவங்ககிட்ட வாங்கிக்கலாம். வேறு வச்சிருக்கீங்களாண்ணா? வேற ஊரில் காட்டில் தான் கிடைக்கும். சரி. அடுத்த வாரம் தான் கொண்டு வந்தாலும் வாங்கிக்கலாம். வேணுமா? என்ன இது என்ன கண்டுண்ணா? கண்ணாபுரம் கண்டு. அது வண்டி மாட்டுக்காண்ணா? வண்டி மாட்டுக்கு. பல்லு வச்சுன்னா பல்லு போடல. பல்லு போட எவ்வளோ நாள் ஆகும்ண்ணா? 1 வருஷம் ஆகும். 1 வருஷம் ஆகும். அது காலை எவ்வளோண்ணா சொல்றீங்க? 23,000. எவ்வளோ வந்தால் கொடுப்பீங்கண்ணா? 22,000 வந்தால் கொடுப்பீங்க. எங்கேருந்து கொண்டு வந்தீங்கண்ணா? மணப்பாறை. சரி. நீங்கள் வியாபாரியா? ஃபோன் நம்பர் இருந்தால் சொல்லுங்கள். சரி, அந்த நம்பர் தான். சொல்லுங்கள். 97 77 07 99 86. இந்த மாதிரி மணப்பாறை கண்டு வேணா உங்கள்கிட்ட வாங்கிக்கலாம். வேற வச்சிருக்கீங்களாண்ணா? வேலை இல்லை, அடுத்த போவேன். அப்படியா? சரி. இப்போதைக்கு இதாக இருக்கு. வேணும்னா ஃபோன் பண்ணி வாங்கிக்கலாம். அண்ணா இது வண்டி மாடா? சரி. நாட்டுக்காளியாண்ணா? எங்கேருந்து கொண்டு வந்தீங்கண்ணா? சரி. இது ஜோடி எவ்வளோண்ணா சொல்றீங்க? 90,000. பல்லு வச்சுண்ணா? 6 பல்லு. சரி. வண்டி இவ்வளோ ஏறு எல்லாத்தையும் பழகுனது. எவ்வளோ வந்தால் கொடுப்பீங்கன்னா? 80,000 கொடுத்துருவீங்க. ஃபோன் நம்பர் இருந்தால் சொல்லுங்கள். சரி. மாமன் தான் வீடியோ சின்ன காலம் வர சரியில்லை. இது என்ன மாடுண்ணா? காங்கிரேஜ். இது பால் எவ்வளோ இருக்குண்ணா? பால் இளங்கன்னு நல்ல கறக்கூடும் மாடு தான். 5 லிட்டர் 20 லிட்டர் வரைக்கும் கறக்கிற மாடு இருக்கு. நீங்கள் வியாபாரியா? வியாபாரி. எங்கேருந்து கொண்டு வந்தீங்க? ராஜாடி. எத்தனை ஆயிடுச்சுண்ணா? 2,000. எவ்வளோ சொல்றீங்க? நாங்கள் 80,000. எவ்வளோ கேள்வி இருக்குண்ணா? 65 ரூபா கேட்குறோம். நீங்கள் எவ்வளோ வந்தால் கொடுப்பீங்க? மேலே ஒரு 3 ரூபா வந்தால் கொடுப்போம். 68,000 வந்தால் கொடுத்துருவீங்க. சரி. காலை நல்ல உயரமான மாடு, நல்ல உயரமாக நல்லா இருக்கு. சரி. இன்னும் வளருமா?
இன்னும் நல்ல மாடு பொறுக்கும். சரி. உயரம் தான் வரும், மாடு நல்லா ஆகும். மாட்டுக்கு எவ்வளோ தீனி வைக்கிறோமோ அதை பொறுத்து அதை வரும். பொறுத்து இருக்கு மாடு சரி நல்லா. சரி. இதே மாதிரி வேற பால் மாட்டு வச்சிருக்கீங்களாண்ணா? வேற வச்சிருக்கீங்களா? நம்மகிட்ட இது காங்கிரஸ் இல்லை. இல்லை ஃபோன் நம்பர் இருந்தாச்சு. 88 25 44 66 40. அதாவது பால் மாடு வேணா உங்கள்கிட்ட வாங்கி சரி 70,000. நம்ம கொஞ்சம் 60 கொஞ்சம் குறைஞ்சிதாங்க தர முடியாது. அப்படியா? கொஞ்சம் நேரம் ஆகணுமா? தர முடியாது, அவருக்கு விலையில கட்டலையா. மாடு நல்ல மாடு இல்லை. மாடு நல்ல மாடு, விலையும் நல்ல விலை சொல்லியாச்சு. மாமா தர முடியாது. இந்த மாமா எப்பவுமே 10,000 சேர்த்தா வைக்காது. ஒரு தர முடியாது. சரி வியாபாரி இன்னும் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டோம் இல்லையா? அட்ஜஸ்டே பண்ண முடியாது. சரி சரி இது காப்பாற்று. கிடையாது மாடு மாமா, கிடையாது மாடு நல்லா பார்த்தீங்களா? கிடையாது நல்லா பார்த்தீங்களா? ஒத்து வச்சுட்டு பாடம் நினைச்சா பாடம் இருக்கா? ஒத்து வச்சுட்டு பாடம் இருக்கா? பாடம் என்ன இது கிர்ரா? கிருணை பால் எவ்வளோ இருக்குண்ணா? 5 நாள் 9 இருக்குங்க. 9 லிட்டரு. ஆமா. பால் கேண்டி வாங்கிட்டு போறீங்களா? யார்கிட்டயாவது சொல்லியிருக்கா, நம்ம ஒரு இதை கொண்டு போய் வாங்கியிருக்கோம். எந்த ஊருக்கு கொண்டு போறீங்க? நாகர்கோயிலுக்குண்ணா. நாகர்கோயில் நாகர்கோவில் கொண்டு போறீங்களா? அது எத்தனை ஈத்துண்ணா? தலைப்பதான் நல்ல ஈத்து. சரி குட்டி என்ன? குட்டி காலை குட்டிண்ணா. காலை குட்டி எவ்வளோ சொன்னாங்கண்ணா? 50 ரூபா சொன்னான். நீங்கள் எவ்வளோ குடிச்சீங்கண்ணா? 38. 38,000. நல்ல நல்ல மாடு எடுக்கணும். எல்லாம் வளர்த்துருக்காங்க, அதெல்லாம் வாங்கலாம் கொடுக்கலாம். நிறையா இருக்கா? ஆமாம் வளர்த்தலாம். தலையீத்துலண்ணா? ஆ சரி. ஆ மாடு நல்ல மாடு. அப்புறம் என்ன உள்ளி வரம்புக்கு வெளியே வரம்புக்கு சரி. நாங்கள் ஒரு பெரிய பணம் வியாபாரி. திசை வேலையிலேருந்து வாரம் வாரம் வாரியல. ஆமா. இன்னைக்கு என்ன வாங்கினீங்க? இது வாங்கிருக்கு கச்சப் கிடாரியா? ஆமா. இது செனை பிடிக்க எவ்வளோ நாள் ஆகும்? செனை தான் 8 மாதம் செனை தான். 8 மாதம் செனை. ஆமா. அதனால வாங்கினீங்களா? ஆமா. இது விசேஷமா பால் எவ்வளோ இருக்கும்னா? அது இப்போலாம் இல்லை, இனிய பொறுத்தா இருக்கும். ஒரு 6 லிட்டர் 7 லிட்டர் இருக்கும். தலையீத்து கிடாரி 2 தீனி இருக்குது. 3000 தான் இருக்கும். 3000. ஆமா. சரி சரி. இது இப்போ ஏற்கனவே ஒரு தடவை ஈத்து பிடிச்சிட்டு 2 தரம் பிடிச்சிட்டு இப்போ 3வது தரம் தான். 3வது. சரி சரி. இது எவ்வளோ சொன்னாங்கண்ணா? சொன்னது 30 ரூபா சொன்னாங்க. 31 ரூபா வாங்கிக்கிறோம். 31,000. ஆமா. ஒரு 1000 ரூபா வந்தா கொடுத்துருவீங்களா? ஆமா ஆமா. தொழில் தானே. ஆமா ஆமா. 1000 ரூபா கிடைச்சா காண வந்துருக்கு. ஆமா, அங்கேருந்து வந்துட்டு போன செலவு. ஆமா. சரி, உங்க ஃபோன் நம்பர் இல்லை சொல்லுங்க. ஃபோன் நம்பர் தான் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆள். சரி சரி. திசையில் வந்து வாங்கிடலாம். வாங்கிடலாம். சரி. எவ்வளோதான் சொல்லு, உங்க மதிப்பு என்ன சொல்லுங்க. வேற எவ்வளோதான் சொல்ல முடியும்? நிறைய 16 சொன்னாதான் 13 14 அது கீழே இது என்ன கண்டுண்ணா? ஜெர்சி. ஜெர்சி. ஜெர்சி கெச்சப் கிராஸ். சரி சரி. கிடாரி எவ்வளோ சொல்றீங்களா? கிடாரி 15 ரூபா சொன்னேன். 9 ரூபா. எவ்வளோ வந்தா கொடுப்பியா? நான் நினச்சி ஒரு 12-13 ரூபா. 13,000 வந்தா கொடுப்பீங்க. நீங்கள் எங்கேருந்து போயிருந்தீங்கன்னா? சொன்ன வீட்டில் யாரும் விற்க முடியாங்க. 9.
கொண்டலாம் நானே சொல்லிடுறாங்க. இது என்ன நாட்டு மாடு? நாட்டு மாடு எத்தனை ஆயிடுச்சுண்ணா? இது 4 கண்ணுக்குட்டி கொட்டை கண்ணு. எவ்வளோ சொல்றீங்கண்ணா? 24 ரூபா சொல்கிறோம். 24,000 மாடும் கண்ணுக்குட்டி. எவ்வளோ கேள்வி இருக்குண்ணா? 17 ரூபா வரைக்கும் கேள்வி. 17 கொடுக்கல. ஒரு 20 ரூபா இருந்தால் கொடுப்பீங்களா? நீ வியாபாரி. ஃபோன் நம்பர் 63 81 42 1001. இந்த மாதிரி நாட்டு மாடு வேணா அவங்ககிட்ட வாங்கிடுவோம். வேறு வச்சிருக்கீங்களாண்ணா? நாட்டு மாடு வந்தால் வாங்கிக்கலாம். இது பால் எவ்வளோ இருக்குண்ணா? பால் 9 லிட்டரு. எதுனா இதுண்ணா? இன்னும் தலையிட்டு 2000. சரி. கண்ணுக்குட்டியெல்லாம்? 2 கொட்டை கண்ணுக்குட்டி. எவ்வளோண்ணா சொல்றியா? 1.5 லட்ச ரூபா சொன்னோம். 2 சேர்த்து 1.5 லட்சம் ரூபா. நீங்கள் வியாபாரியாண்ணா? இல்லை சம்சார். எங்கேருந்து கொண்டு வந்தீங்கண்ணா? இது மாடு தூத்துக்குடி பக்கத்தில் சங்கரபுரி கிராமம். சரி. இந்த மாதிரி எருமை மாடு வேணா உங்கள்கிட்ட வாங்கிடலாம். உங்கள் ஃபோன் நம்பர் இருந்தால் சொல்லுங்க. ஃபோன் நம்பர் 97 51 80 82 30. சரி. இந்த மாதிரி நிறைய மாடு வச்சுருக்கீங்களா? மாடு 40 மாடு. 40 மாடு வச்சு வந்தால் வாங்கிடலாம். 1,50,000 சொல்றீங்க. எவ்வளோ வந்தால் கொடுப்பீங்கண்ணா? 20 கேள்வி. 1,20,000 கேள்வி. ஒரு 10,000 ரூபா வந்தால் கொடுத்துருவீங்களா? 1,30,000. மொத்தம் 4 உருப்படி அப்படி தாங்க. மாடு வந்தா இந்த வாரம் மாடு விடு. இல்ல இல்ல இல்ல. சரி விடு விடு விடு. இது என்ன மாடுண்ணா? எவ்வளோ கம்மியா கேக்குறாங்க? எவ்வளோ சொல்றீங்கண்ணா? 20 கிலோ இருக்கிறாங்க. பால் எவ்வளோ இருக்குண்ணா? பால் 4 மணி 7 இருக்கும். 7 லிட்டரு. எதுனா ஆயிடுச்சுண்ணா? இது 2000. எங்கேருந்து கொண்டு வந்தீங்கண்ணா? விருதுநகர் மாவட்டம் வெள்ளூர். உங்கள் ஃபோன் நீங்கள் வியாபாரியா? ஆமாம் வியாபாரி. உங்கள் ஃபோன் நம்பர் 97 86 98 04 41. இந்த மாதிரி பால் மாடு வேணா உங்கள்கிட்ட வாங்கி வந்தால் வாங்கி. இது என்ன சிந்து வேணா? ஆமாம் சிந்து. எத்தனாவது இது? 3வது.